எதுக்கு சிரிக்கிற? இவன் யாரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு? அடிச்சு ஆமாடா, பெங்களூருக்கு பொருள் வாங்க போறேன்னு சொன்னேன்ல, அதான் ஃப்ரெண்டோட கார் எடுத்துட்டு வந்தேன். ஓ, கார்ல தான் போறியா? நீ பஸ்ல போவேன்னு நினைச்சேன். பொருள்லாம் தூக்கிட்டு வரணும்லடா. கார்ல போனா டிக்கில போட்டு பொருள்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். பஸ்ஸுனா பொருள்லாம் ஏத்தி இறக்கி எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்? அதான் கார் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். ஆமா, எப்போ கிளம்புற? கிளம்ப வேண்டியதுதான். பெட்ரோல்லாம் போட்டேன். ஒரு அழுத்துனா 5 மணி நேரத்துல போயிடலாம். 2 மணி நேரத்துல பர்ச்சேஸ் பண்ணா கூட ராத்திரி 9-10 மணிக்கெல்லாம் வந்துருவேன். அப்புறம் கடையை பூட்டிட்டு ராத்திரி நீயே சாவி எடுத்துட்டு போயிரு. நான் நேரா வீட்டுக்கு போயிடுறேன். காலையில கார் எடுத்துட்டு வந்து பொருள்லாம் இறக்கி வச்சுட்டு பீட்டர் வீட்டுல வண்டி விட்டு வந்துடலாம். சரியா? பாண்டி, ஹே, என்ன வானதி? என்ன பாண்டி போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற? போன்ல சார்ஜ் இல்லன்னு சார்ஜ் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். சார்ஜ் ஒரு 30% ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கலாம்ல நீ. அப்படி எங்க போன நீ? ஃப்ரெண்டோட கார் எடுத்துட்டு வர போனேன். பெங்களூர் போறேன்ல, அதுக்குதான். ஓ, பெங்களூர் போறல்ல? காலையில தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நானு. என்கிட்ட நீ எங்க சொன்ன? உங்க அண்ணன் கிட்ட சொன்ன. அப்ப நான் உன் கூட இருந்தேன், அவ்வளவுதான். ஏய், உனக்கு தெரியணும் தாண்டி சொன்னேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உன் அண்ணன் கிட்ட தான் சொன்ன. இது வேறயா? அண்ணன் கிட்ட நான் சொல்லும் போது அண்ணன் என்ன சொல்லிச்சு? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு தானே சொல்லிச்சு. நான் உனக்காக தான் சொன்னேன். நல்லா சமாளி. சரி, அதுக்கப்புறம் நான் உனக்கு 4 தடவை போன் பண்ணேன், நீ ஏன் எடுக்கல? காலையில தாண்டி பார்த்தோம். காலையில பார்த்தா அப்புறம் உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? பாடுறா இவள. என்னை பார்த்து முழுசா 2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள 4 முறை போன் பண்ணிருக்கா. பாங்க 24 மணி நேரம் உங்க கூட பேசிட்டே இருக்குன்னு சொல்ல போறியா? ஆமா, பேசணும். என்கிட்ட பேசுறதை விட சாருக்கு அப்படி என்ன வேலையா? சரி சரி, ஆரம்பிக்காத. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதுக்கு பிரேக் விட. நான் பெங்களூர் வரைக்கும் கார் ஓட்டிட்டு போறேன். அதுக்குள்ள உனக்கு போன் மெசேஜ்லாம் பண்ண முடியாது. நான் போயிட்டு ராத்திரி தான் வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு முடிஞ்சா உனக்கு மெசேஜ் பண்றேன், இல்லனா காலையில உனக்கு கால் பண்ணி பேசுறேன். ஆமா, பெங்களூர்ல எங்க போற? அது ஒரு 2-3 இடத்துல விசாரிச்சு வச்சிருக்கேன். நிறைய கூட்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். வாங்கிட்டு ராத்திரியே வந்துருவேன். ஏன் பாண்டி, நானும் கூட வரவா? நீ எதுக்கு வானதி? சும்மா உன் கூட ஒரு கம்பெனிக்கு. நீ தனியா தானே போற? ராத்திரியே வந்துருவேன்னு சொல்றல, அப்ப நானும் உன் கூட வரவா? வானதி, போற இடத்துல முன்ன பின்ன ஆகும். இதெல்லாம் சரி வராது. லேட் ஆனாலும் பரவாயில்ல பாண்டி, இன்னைக்கே வந்துருவல்ல? வந்துருவேன். அப்புறம் என்ன, நானும் வரேன் பாண்டி. சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் கேக்குற பொருள் ஒரு கடையில இல்லன்னா நான் வேற கடைக்கு ஏறி இறங்கணும், நிறைய அலையணும், நடக்கணும். இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. உனக்கு இது கூட்டிட்டு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு எனக்கு நடக்க கஷ்டம்லாம் சொல்லாதப்போ. தினம் உன் கடைக்கு, காலேஜுக்கு, வீட்டுக்குன்னு நடந்துட்டு தானே இருக்கேன். எனக்கா நடக்க கஷ்டம் இருக்கும்? உனக்கு என்ன கூட்டிட்டு போக பிடிக்கலன்னு சொல்லுப்போ. ஏய், அப்படி இல்ல. சரி, உங்க வீட்ல நீ என்னன்னு சொல்லுவ? நான் ஏன் வீட்ல சொல்ல போறேன்? நான் சொல்லாம தான் வருவேன். அதெல்லாம் சரியா இருக்காது. ஒருவேளை நம்ம வர்றதுக்கு லேட் ஆயிட்டா உன்னை வீட்ல தேட மாட்டாங்களா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி சமாளிப்ப? இத்தனை நாள் எப்படி சமாளிச்சனோ அப்படித்தான் சமாளிப்பேன். அன்னைக்கு உன் கடை திறப்பு விழாக்கு முந்தின நாள் கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் இங்க தானே இருந்தேன். யாரும் என்ன தேடி கடைக்கு வந்தாங்களா என்ன? அதெல்லாம் யாரும் தேடி வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அது ஏன் பிரச்சனை? இப்ப நான் கூட பெங்களூர் வருவேன், அவ்வளவுதான். சொன்னா கேளுடி.
பாண்டி ப்ளீஸ் பாண்டி, நம்ம 2 பேரும் பேசிட்டு ஜாலியா போகலாம் பாண்டி. சூப்பரா இருக்கும். நான் வேலையா போறேன்டி. நீ வேலை செய்யும் போது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். வண்டி ஓட்டும் போது மட்டும் நம்ம ஜாலியா பாட்டு கேட்டுட்டு பேசிட்டே போலாம். நடுவுல நீ வேலை பார்க்கும் போது நான் பேசவே மாட்டேன் பாண்டி. அமைதியா உன் பின்னாடியே வரேன் பாண்டி. சரி, அப்புறம் இப்பவே நீ உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. வீட்டுல சொல்லவா? எது, பாண்டி கூட பெங்களூர் போறேன்னு சொல்றியா நீ? எப்படி விடுவாங்க பாரு. அதெல்லாம் வேலைக்காகாது பாண்டி. எங்க வீட்டுல நான் சமாளிச்சுக்கிறேன். லேட் ஆனா எனக்கு தானே போன் பண்ணுவாங்க. நான் பேசிக்கிறேன் பாண்டி. வீட்டுல சொல்லாம பெங்களூர் வர வரேன்னு சொல்ற, இதெல்லாம் தப்பு இல்லையா? நீ என்ன தப்பா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? நானே வரேன்னு சொல்றேன்ல, உனக்கு என்ன? லவ் பண்ற நமக்கு இப்படி தனியா டிராவல் பண்ற சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா? இத போய் மிஸ் பண்ண சொல்ற பாண்டி. ராத்திரி 10 மணிக்கு மேல கூட ஆகலாம் வானதி, சொன்ன கேளு. எதுக்கு இப்ப நீ என்ன இப்படி அவாய்ட் பண்ற? வேற யாரையாவது கூட்டிட்டு போலான்னு பிளான்ல இருக்கியா என்ன? ஆமா, கூப்பிட்டு போறாங்க. என் கூட வர எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க பாரு. அப்புறம் என்ன, என்ன கூட்டிட்டு போ பாண்டி. இங்க பாரு, ஏற்கனவே நான் உன் வீட்டுக்கு தெரியும் வேற. இப்ப போயிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதா? நீ கடையில 10 மணி வரைக்கும் இருக்கிறதும் பெங்களூருக்கு வர்றதும் ஒண்ணா? நான் பெங்களூர் போறேன்னு சொன்னதானே பாண்டி உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல போறதே இல்லையே. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிடுவேன். முன்ன பின்ன ஆனாலும் நீ ராத்திரி வந்துருவல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன் பாண்டி. ஓவர் தைரியம் தான் உனக்கு. எப்போ உங்க வீட்டுல உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தான் சொல்லுவேன். எனக்கு என்னவோ நீ தான் உங்களை கஷ்டப்படுத்துறியோன்னு தோணுது. இப்படி பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. இந்த கார்ல தானே நம்ம போறோம். நான் போய் உள்ள உட்கார்றேன், நீ வா. ஏய், சொன்ன கேளு வானதி. அட ஏய் வானதி, இறங்கு வா. ஏய்